இதே மயிலம் தொகுதியில ஒரு பக்கம் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கான ஒரு விழா எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் தமிழை கடவுளாக பார்க்கக்கூடிய சொல்லித் தரக்கூடிய இடத்தில் நாம் இப்போ நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வோடு நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே பேசிய முன்னாள் தலைமை அமைச்சர் ஐயா நல்ல சிதம்பரம் அவர்கள் பேசும் பொழுது இது 1919ஆம் ஆண்டு தொடக்க கல்வியாக இது ஆரம்பிக்கப்பட்டது, அதோடைய மைய புள்ளியை நாம் மறந்து விட்டோம் என்று சொன்னார். இதே மயிலம் தொகுதியில ஒரு பக்கம் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லும் பொழுது இது ஆரம்பிப்பதற்கு காரணமாக இந்த தங்கவேலை பற்றியும் நீங்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது 19 தொடக்கப்பள்ளி, 65 அது உயர்நிலை பள்ளியாக, 2014 அது மேல்நிலை பள்ளியாக இன்றைக்கு பல மாணவர்களை இன்றைக்கு இந்த உலகத்திற்கே வழங்கிய ஒரு பள்ளிக்கூடமாக இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நல்ல சிதம்பரம் ஐயா மேலே வந்து இந்த வயதிலும் தள்ளாட வயதிலும் மெதுவாக வந்து நின்று பேசிய பொழுது அவரை நான் பார்த்தேன். அவர் கட்டியிருந்த அந்த வேட்டி, அவர் கட்டிய அந்த விதம், ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு ஒரு கசங்கிய ஒரு அழுக்கியறி அந்த வேட்டியை பார்த்த பொழுது இந்த வேட்டி எத்தனை பேரை பட்டு வேட்டி கட்ட வைத்திருக்கும், இந்த வேட்டி எத்தனை பேரை வெள்ளையும் சொல்லையுமாக இன்னைக்கு சமுதாயத்திலே ஒரு மதிப்புமிக்க மக்களாக உருவாக்கி இருக்கும் என்று நினைக்கும் பொழுது இது போன்ற நல்ல சிதம்பரம் ஐயா போன்றவர்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் பல பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ 38,000 அரசு பள்ளிகள் இருக்குது என்று சொன்னாலும் இந்த ஆண்டு மட்டும் ஏறத்தாழ 2200 பள்ளிக்கூடங்கள் நூற்றாண்டை கொண்டாடுகின்றது. அது இந்த எல்லோரும் ஒரு பள்ளியாக இருப்பது நமக்கான பெருமை. நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், 100% 12ஆம் வகுப்பிலே நாங்கள் தேசிய விருதை கொடுத்திருக்கோம் என்று சொல்லும்போது அதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். அது 12ஆம் வகுப்பு மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பு நீங்கள் தர வேண்டும், 11ஆம் வகுப்புக்கும் அந்த தேசிய விருதை நீங்கள் தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மேடையில் அமர்ந்த போது அவர் ஒரு கோரிக்கையை கொடுத்தார். கொடுக்கும்போது சொன்னார், இங்கே இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு 4 வகுப்பறைகள் தேவை, அதே போன்று ஒரு கழிவறை தேவை என்று சொல்லியிருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதல் வேலையாக இதை எடுத்து சொல்லி உடனடியாக அந்த வகுப்பறைகளை கட்டக்கூடிய அந்த பணியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். என்னுடைய சிஓ அறிவழகம் இங்கே வந்திருக்கின்றார், அவரிடம் இதை ஏற்கனவே எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்ற செய்தியையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். செவ்வாய் அன்னைக்கு சொல்லிட்டு போட அது வெறும் வாயா இருக்குன்னு நினைக்காதீங்க, இது செஞ்ச வாயாக இருக்கும். ஏனென்றால் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படித்தான் எங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உங்களிடம் வைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்முடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாம் படிச்சு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமைக்கு போயிட்டாங்க. நினைச்சிருந்தா தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, நாம நல்லா இருந்தா போதும் என்று நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் தங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு 50,000 ரூபாயை நீங்க காசோலையாக கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஒரு போர்டாக இருந்தாலும் ஒரு ப்ரொஜெக்டராக இருந்தாலும் இது தங்களால் முடிந்த வரைக்கும் அவங்க செய்யறாங்க. பாத்தீங்களா, இது எதற்காக என்று சொன்னால் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது மாணவர்கள் நீங்க மனசு வச்சாதான் முடியும். ஆக நீங்களும் இதே போன்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயரும் பொழுது, உலகத்தில் நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு நீங்க செல்லும் பொழுது, வாழ்க்கையில் நீங்கள் மேம்பட்டு நிற்கும் பொழுது, வசதி வாய்ப்போடு இருக்கும் பொழுது ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், நமக்கான ஏணிப்பணிகளாக இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் என்றைக்குமே மறந்து விடாதீர்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் மேடை இருக்கின்ற நாம் கூட கிடையாது. ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிவகுமார் அவர்கள் பள்ளிக்க தரத்தை நாம் உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான அந்த ஆணையம் கண்டிப்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதை வழங்குவதற்கான அந்த ஈடுபாட்டிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று சொல்லி